சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 27/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல்லு, மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க. கால்நடை தீவனங்கள் தொடர்பாக நம்ம பார்த்திங்கன்னா கீழே ஒரு தொலைபேசி எண் பதிவு போட்டிருக்கிறோமுங்க. அந்த பதிவு எண்ணுக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நம்ம 2 விதமான கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்று ட்ரை கேட்டல் ஃபீடுங்க, இன்னொன்று வெட்டு கேட்டல் ஃபீடு. 2 விதமான தவிடுகளும் உங்களுக்கு எந்த அளவில் வேணும், எப்படி மாடுகளுக்கு பயன்படுத்தணும், எல்லா விளக்கமும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் மாடுகளை வண்டிவான வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க. வெளி மாவட்ட நண்பர்களுக்கு தவிடுகள் வேணும்னா நீங்கள் 1 மூட்டை 2 மூட்டை சாம்பிள் பார்சல் மூலிமா அனுப்புகிறோம். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க. பதிவுகளில் இன்றைக்கி முதல் பதிவாக பார்க்குறது ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கண்ணுங்க. காளைக்கண்ணுக்கு 1 மாதம் வயசாகுது. கிடாரி கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வயதாகுது. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள். இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. ரெண்டும் குறைஞ்ச விலையில் ஜோடியாக நம்ம போட்டிருக்கிறோமுங்க. ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் ஜோடியாக கன்றுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க. குறைஞ்ச விலையில் ஜோடியாக காங்கேயங்கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கன்று நல்ல கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம். ஒன்று கிடாரி கண்ணுங்க, ஒன்று காளைக்கண்ணு. கிடாரி கண்ணுக்கு 60 நாள் ஆச்சு. ஜோடியினுடைய விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. இரண்டாவதாக நீங்கள் விற்பனை பதிவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க. கண்ணு நல்ல தரத்தில் தெளிவான கண்ணுக்கு 90 நாள் வயசாகுது. சுழி சுத்தம், கழிப்பு சுழி, குறைப்பழுது எதுவும் கிடையாது. நல்ல அச்சில் விழுந்த மாதிரி தெளிவான கண்ணுங்க. 2 கால்களுக்கு நடுவாண்ட ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை மறை இருக்குதுங்க. மற்றபடி காதுகள் கருப்பு, காது உள்மடல் கருப்புங்க, மேல்நாக்கு கருப்பு, காம்புகள் நாளும் கருப்பு. நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. காராம்பசு கன்று குறைஞ்ச விலையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். இந்த கன்றினுடைய விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. 3 மாதம்தான் ஆச்சுங்க. ஆனால் கன்று சுத்தத்தில் நல்ல கன்று, நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தவிடு பிணைஞ்சு வச்சிங்கனாலே போதும், கன்று நல்ல தெளிவாக வந்துடும். ஒரு மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம், ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா டெய்லி ஒரு 200 கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க. ஊற வச்சதுக்குள்ளே அடுத்த நாள் கொஞ்சம் நெல்லந்தவிடு போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை, கல் போட்டு பெசர்னாப்பில் உருண்டையாட்ட வச்சிட்டிங்கன்னா போதுங்க. அதே மாதிரி கண்ணுக்குட்டி கட்டுற இடத்துல ஒரு சிமெண்ட் ஸ்லாபில் ஒரு கான்கிரீட் தொட்டியில் ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாமுங்க. தவிடு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு கன்றுகள் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிக்குங்க. இந்த மாதிரியான கன்றுகள் வளர்க்குறவங்க கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள், அதாவது மினரல் மிக்சர் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அளவீடுகளில் கால்நடை மருந்தகங்கள்லையும் கால்நடை மருத்துவமனையிலையும் கிடைக்குதுங்க. அதை வாங்கிட்டு கன்றுகள் கட்டுற இடத்துல அது ஒரு சதுரமாக ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க. அது நடுவாண்டு அவங்களே ஓட்டை போட்டிருப்பாங்க. அதில் நம்ம ஒரு ஒயரை ஸ்லீவ் ஒயரை கோர்த்து மேலேருந்து கட்டி தொங்க விட்டுட்டோம்னா கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்கும். அதனால் மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. அதாவது கன்றுகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2ஆம் ஈத்து காரி மாடுங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க, 4 பல். இப்போ 2ஆவது ஈத்து மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 45 நாள் ஆகுதுங்க. இன்னும் சினை உறுதிப்படலைங்க. தலையீத்தில் 1.5 லிட்டர் கால் அணைக்காமல் கறந்துருக்குதுங்க. தலையீத்து பார்த்திங்கன்னா காரிக்கண்ணு காளைக்கண்ணுங்க. மாடு 4 பல், 2ஆம் ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்துலேயே நேரம் 1.5 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இப்போது மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி 45 நாள் ஆகுதுங்க. இந்த 4 பல் 2ஆம் ஈத்து 45 நாள் இனச்சேர்க்கை செய்யப்பட்ட சுழி சுத்தமான காரி மாட்டினுடைய விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் இந்த மாதிரி மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வருங்க. ஏன்னா பெருங்கண்ணோட தான் இருந்ததுங்க.
பாலை கண்ணை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. நேரம் வந்து இப்பவும் மற்ற கறவையில் ஒரு ஒவ்வொரு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டு இருந்திருக்க மாடுங்க. நல்ல குணவனமான மாடு. பல்லு 4 தானுங்க. விலையும் சந்தை மதிப்பில் தான் நம்ம சொல்லியிருக்குது. குறைஞ்ச விலையில் ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற லெவல் ரேட்டில் நீங்கள் வந்து ஒரு காரி மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க. மாடு நல்ல குணவனமான மாடு. 4 பல்லுங்க, 2ஆம் நீத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். விற்பனை விலை 26,000. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல பூங்காம்பில் இருக்குதுங்க. இந்த மாடு இதே உறுதியாக இருந்து கன்று போடும் பொழுது காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க. வளர்ப்புக்கு போகணும், பல்லு பாக்கியில் ஒரு காரி மாடு நல்ல மாடாக இருக்குது அப்படிங்கிறனால தாராளமாக நீங்கள் இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. 4வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்றுங்க. கண்ணு நல்ல முகலட்சணத்தில் நல்ல அங்கலட்சணம் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை. நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு பிள்ளை கிடாரி கன்று. கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. நல்ல அச்சுள் இந்த மாதிரி தெளிவான கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, சுழி சுத்தமாக இருக்கணும், கழிப்பு சுழி இருக்கக்கூடாது, குறைப்பழுது இருக்கக்கூடாது, நல்ல முகலட்சணமான கன்றுகளாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாதிரியான கிடாரி கன்றுகளை, நல்ல கன்றுகளை தேர்வு செஞ்சு இப்போ நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கல அப்படின்னா இன்னும் 2 வருடங்கள் கழித்து நம்ம குழந்தைகளுக்கு காங்கை மாட்டுப்பால் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தா கூட மாடுகள் வந்து இருக்காதுங்க. ஏகப்பட்ட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இளம் சினை மாடுகள், கிடாரி கன்றுகள், காளை கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க. என்றைக்கே எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு காங்கை மாடுகள் வந்து பரவலாக எல்லா பக்கம் போய் சேர்ந்ததோ, எவ்வளோ வேகமாக பரவச்சோ அவ்வளோ வேகமாக சுருங்கிட்டே வருதுங்க. எண்ணிக்கை ரொம்ப 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 குறைஞ்சிட்டே வருதுங்க. அதனால் கிடாரி கன்றுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆர்வலராக இருக்கலாம், இல்லை ஒரு விவசாயியாக இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும், நல்ல சத்தான பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கயிறுகள் மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து இறக்கி கட்டுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. ஒவ்வொரு பதிவுமே நம்ம தெளிவாக போடுறோம். 2 நிமிடம் இருக்கிற மாதிரி தான் பதிவுகள் வந்து நம்ம சொல்கிறோமுங்க. அதனால் ஒவ்வொரு பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா கூட அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு மீண்டும் தகவல் சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் எங்களால் மறு விற்பனை செய்ய முடியுங்க. நிறைய நண்பர்கள் வந்து 2 நாள் கழித்து ஏற்றிட்டு போகும்பொழுது, அங்கே போய் இறக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு சொல்லும் பொழுது எங்களால் அந்த மாடு கண்ணை வியாபாரம் செய்ய முடியாமல் போயிடுதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லில் இருந்து கடைப்பல்லுங்க. இப்போ தான் 2 பக்கம் 2 சிறுபல் விழுந்துருக்குதுங்க. 2ஆம் நீத்துங்க. 6 மாதம் சினைங்க. மாடு வந்து கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். செவல மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல குணவனமான மாடு. 6 மாதம் சினை. 6 பல்லில் இருந்து கடைப்பல் இப்போ தான் முளைக்குதுங்க. ஈத்து 2வது ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 கறந்துருக்குறாங்க. இப்போ இனி ஈனக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்துங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. காங்கேயம் வந்து அந்த அன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரெட் சிந்தி சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இந்த மாடு தலையீத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கிடாரி கன்று தான் போட்டிருந்ததுங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. அதனால் நல்ல கண்ணாக போடுங்க. தலையீத்துலேயும் கிடாரி கன்று தான் போட்டிருந்தது. இப்போ 2ஆம் நீத்துங்க. 6 பல்லில் இருக்குது. 6 மாதம் சினை. கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு நாட்டுக்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஏன்னா தலையீத்தில் நம்ம கொடுத்த மாடு தெளிவாக கறந்தாங்க. கண்ணும் ரெட் சிந்தி கிடாரி கண்ணோட தான் நம்மகிட்ட திருப்பி கொடுத்தாங்க. மீண்டும் அதே ரெட் சிந்தி சினை ஊசி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய, அதனால் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது. அந்த மாடு பால் வற்றும்போது ஒரு மாடு வேணும், உத்தரவாதத்தோடு, சினைக்கு உத்தரவாதம், கறவைக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஏன்னா நம்ம கொடுத்த மாடு தெளிவாக அவங்க கறந்தாங்க. இப்போ 2ஆம் நீத்தில் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க.
அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததான் நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க, அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலம் மாடுங்க. பழைய டைப் மாடுங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் டு 15 நாள் ஆகுதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா நேரம் 2 லிட்டர் கறவை கண்டிப்பாக கறக்க முடியும். தரத்தில் நல்ல மாடு, கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்துன்னா மாடு இன்னும் நல்ல தெளிவாக இருக்கும். கறவைக்கு ஒழுக்கம், கண்ணு கிடாரி கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. நேரம் 2 லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். கால் அணைக்க வேண்டாம், பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. ஏன்னா நல்ல மாடுங்க, கொஞ்சம் இலைப்பாக இருக்கிற தவிர மாட்டில் எந்த குறையும் இல்லை. கண்ணும் தரமான கண்ணு கிடாரி கண்ணு. பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கன்னா கூட கிடாரி கண்ணு ஒரு 12 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்க முடியும். மாடு 25லேருந்து ஒரு 28 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுங்க. நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோமோ அதுக்கான பால் கால் அணைக்காமல் லேடிஸ் வச்சு நம்ம இடத்துல கறந்துக்கலாம். கறந்துட்டு விற்றிங்கனாலும் நஷ்டம் போகாது. நல்ல தரமான காங்கேய மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து தார்பார்க்கர் மாடுங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் காலக்கண்ணு ஒரு 25 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு இன்று காலை தான் வந்துச்சுங்க. அதனால் ஒரு கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் பால் நம்ம கறந்துருக்கோங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பண்ணோம்னா ஒரு காலையில் ஒரு 4 வரையும் சாயங்காலம் ஒரு 3 வரையும் கறவை எதிர்பார்க்க முடியும். மாடு கண்ணை சுழி சுத்தம் எவ்வளோ நேரம் கறந்தாலும் அதனுடைய இயல்பில் தெளிவாக நிற்குங்க. ரொம்ப பொறுமையான மாடு. முதல் முறை மாடு வாங்குறவங்க வட இந்திய மாடு கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல பக்குவத்தில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரிங்க, வீடியோ பார்த்து வாங்கினாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. நல்ல குணவனமான மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து கண்ணு தார்பார்க்கர் கண்ணு காலக்கண்ணு. நல்லா தாலி வச்சா 4-3 ஒரு 7 லிட்டர் கறவைக்கு கொண்டு வர முடியும். மாடு இன்றைக்கி தான் வந்ததுங்க. அதனால் நம்ம வந்து பாலோட அளவில் முழுமையாக நம்ம கறந்து காட்டலை. இன்னும் 2 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நேரம் 4 லிட்டர் பால் கறந்து காட்ட முடியும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 58,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கலாம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம், வெச்சகால் எடுக்காது, தெளிவாக கறந்துக்கிட்டே இருக்கலாமுங்க. நேரில் வந்து பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. நன்றி, வணக்கம்ங்க.